யாராவது வந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா, யார் ஆட்சியில வந்து லஞ்சம் கேட்குறீங்க? யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எங்க அண்ணன் ஆட்சி, எங்க மாமா ஆட்சி, ஏன் எங்க தாத்தா ஆட்சி கூட நடந்துட்டு இருக்குன்னு ரொம்ப தைரியமா சொல்லுங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் ஆட்சியிலேயே ரொம்ப தைரியமா 25,000 கோடி மதிப்பிலான கோவில் சொத்துக்களை ரொம்ப அப்பட்டமா ஆட்டைய போட்டிருக்காங்க. இதுக்கு ஆதரவா இருந்தது, இதுக்கு உறுதுணையா, பின்புலமா, ரொம்ப பக்கபலமா அதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்ததே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நம்ம ரைடு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய குண்டு மாதிரியான தகவல் ஒன்று சமீபத்தில் வெளியாகி இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, அதே சமயத்திலேயே உண்மையாவே இது கோவில் நிலம் தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பி டீம் மூலமாவும் ஒரு கேள்வியை சொருகி விட்டாங்க. அந்த கேள்விக்கான பதில், அதாவது உண்மையாவே தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட நிலங்கள் கோவில் நிலங்கள் தானா, 25,000 கோடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்காரா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையுமே உண்மையாகவே அது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஆதாரத்தையும் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கரூர் அப்படின்னாலே தாவேக அரசும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அங்க நடந்த அந்த துயரமான அந்த சம்பவமும் அந்த ஸ்டாம்பைடும் அதுக்கப்புறமா நடந்த பல கூத்துகளும் தான் நினைவுக்கு வருது. அது என்னவோ தெரில, கரூருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அப்படி என்ன தொடர்புன்னு. ஏன்னா மறுபடியும் கரூர்லயே போய் சிக்கிட்டு இருக்காரு. அதாவது 25,000 கோடி மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதரவா இருக்கிறது அமைச்சர் ரமேஷ் அப்படிங்கிறத இன்ட்ரோலயே நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. அந்த கோவில்கள் எங்க இருக்கு தெரியுமா? கரூர்ல தான் இருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய 4 முக்கியமான திருக்கோவில்களோட சொத்துக்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி 25,000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள். ஒட்டுமொத்தமா ஏக்கர் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 3085 ஏக்கர் அளவிலான அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு வச்சிருந்த ஆக்கிரமிப்பாளர்கள் கையிலேயே தாரை வார்த்து கொடுத்திருக்கு தாவேக அரசு. தாவேக அரசோட இந்து சமய அறநிலைத்துறை அதோடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அப்படின்னு சமீபத்துல நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டிருந்தாங்க. உண்மையாவே அப்படிதான் நடந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3085 நிலங்களுக்கு பட்டா கொடுக்க விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை அப்படிங்கிறத இந்து சமய அறநிலைத்துறை ஜூலை 9ஆம் தேதி அந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ தாவேக அரசு வந்து அந்த தடையை நீக்கிறாங்க அப்படின்னா அந்த தடையை போட்டது யார் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு நடுவுலேயே வரும். இந்த தடையை யாரு போடுறாங்க அப்படின்னா, இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியில அபகரிக்கப்பட்ட கோவில் நிலங்களுக்கு பட்டா கொடுக்க வந்து தடை விதிக்கப்பட்டுச்சு. எப்போனா திமுக ஆட்சியில விதிக்கப்பட்டது. அந்த தடையை தான் இப்போ தாவேக ஆட்சியில அதை நீக்கியிருக்காங்க. அப்போ உண்மையாவே தாவேக ஆட்சியில 25,000 கோடி மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்திகள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ இதுக்கு நடுவுலயே இன்னொரு சிக்கலுமே இருக்கு. அப்போ உண்மையாவே இந்த நிலங்கள் எல்லாமே கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் இல்லையா? ஏதாவது குற்றம் சாட்டணும். இப்போ திமுக எதிர்கட்சியா வந்துட்டாங்க அப்படின்னா ஆளும் கட்சியை விட எதிர்கட்சியா இருக்கும்போது அதிகமான குற்றச்சாட்டுகள் முன்வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்கு. ஆனா இந்த குற்றச்சாட்டை திமுக கூட எடுத்து வைக்கல. எடுத்து வச்சிருக்கிறது பாஜக. கோவில் நிலங்கள் அப்படின்னு சொன்னோடனே பொங்கிட்டு பாஜக தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அதுல வந்து உண்மை இருக்குதா இல்லையா, இது உண்மையாவே கோவில் நிலங்கள் தானா, இல்ல அப்படின்னா பாஜக வந்து விவசாயிகளோட நிலங்களை கோவிலுக்கு அப்புறப்படுத்த பாக்குதா, கோவில் நிலங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விவசாயிகளை ஏமாத்த பாக்குதா, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம தேடி பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள்ல, அதாவது இந்த 3085 ஏக்கர் நிலங்கள்ல ஒரு சில பகுதிகளை தகுதி வாய்ந்த அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊழியர்களுக்கும் இனாமா கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு நடந்த அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஊழியர்கள் எல்லாத்துக்குமே இந்த அப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனாமா ஒரு சில நிலங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து விவசாயம் பண்ணாங்களா, இல்லை அப்படின்னா அர்ச்சகர் வயலில் இறங்கி சேத்துல இறங்கி அப்படி நாற்று நட்டு விவசாயம் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை அப்படின்னா நம்மள மாதிரியான பாமர மக்களை வச்சு அங்கே வேலை செய்ய வச்சாங்களா என்ன அப்படிங்கிறது அது வேற கதை. ஆனால் அந்த நிலங்களில் விவசாயமும் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த நிலங்கள் எல்லாமே பட்டா இல்லாத நிலங்களாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1963 ரத்வாரி சட்டம் மூலமா அந்த நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே ரயத்வாரி பட்டா அப்படிங்கிற ஒரு பட்டா வந்து வழங்கப்பட்டது. அதாவது 3085 ஏக்கர் நிலங்களுக்குமே இந்த பட்டா வழங்கப்படலை. அதுல இருந்து ஒரு சில பகுதிகள் வந்து அங்க வேலை செஞ்ச ஊழியர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் விஜயநகர பேரரசு ஆட்சி காலகட்டத்துல வந்து கொடுக்கப்பட்டது. அதுல கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்டவங்களுக்கு அதுலயும் சொல்லணும்னா அதுலயும் ஃபில்டர் பண்ணி அதுலயும் ஒரு சில தகுதி வாய்ந்தவர்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தகுதி வாய்ந்தவர்களுக்கு
இந்த ரயத்வாரி பட்டா 1963ல் கொடுக்கப்பட்டது. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாமே கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் தான். இப்போ திமுக ஆட்சியில தடை கொடுத்தாங்க இல்லையா, அந்த தடை கொடுத்ததுல இந்த இனாமா பட்டா கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களுமே உள்ள போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. சரி, அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலுமே இப்ப தாவேக அரசு அந்த பட்டா கொடுக்கறதுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குறாங்க அப்படின்னா இனாமா கொடுக்கப்பட்டிருந்த நிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை மட்டும்தான் நீக்கிருக்கணும். ஆனா தாவேக அரசு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா அந்த 3085 ஏக்கர், அதாவது 25,000 கோடி மதிப்பிலான அந்த கோவில் நிலங்கள் ஒட்டு மொத்தமாவே அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா வழங்க விதிக்கப்பட்டிருந்த தடைக்கு நீக்கம் அளிச்சிருக்காங்க. அதாவது எங்கடா கேப் கிடைக்கும், உள்ள புகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எப்படா கேப் கிடைக்கும், எப்படா இந்த இனாமா கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களுக்கு பட்டா வழங்குறதுக்கு தடையை நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து அது மூலியமா மீதி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் ஆதரவா செயல்பட்டிருக்க தாவேக அரசு அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலமா நமக்கு அம்பலமாகுது. நீங்க தடையை நீக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த அது எந்த கணக்கு அப்படிங்கறத நீங்க வெளியிட்டு இருக்கணும். இதை இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வெளியிடுவாரா? எல்லா விஷயத்துக்குமே ஆய்வு நடத்துறாருல, அந்த மாதிரி இந்த விஷயத்திலே ஆய்வு நடத்தி எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த நிலங்களுக்கான அந்த இடத்துல விவசாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நாங்க விவசாயிகள் நலனுக்காக வந்த அரசு, அதுக்கான தடையை மட்டும்தான் நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஒட்டுமொத்தமான ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் ஆதரவா தாவேக அரசு செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலமா அம்பலமாகுது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆணை அப்படிங்கிறது 9ஆம் தேதி பிறக்கப்படுது. அதாவது ஜூலை 9ஆம் தேதி கரூர் மாவட்ட ஆணையர் இதுக்கான ஒரு பரிந்துரை கடிதத்தை அனுப்புறாரு. அதே ஜூலை 9ஆம் தேதி திருப்பூர் மாவட்ட துணை ஆணையரும் அதே மாதிரியான பரிந்துரை கடிதத்தை அனுப்புறாரு. அதே 9ஆம் தேதி சென்னை மாவட்டத்தோட ஆணையரும் அதே மாதிரியான ஒரு பரிந்துரை கடிதத்தையும் அதுக்கான உத்தரவையும் பிறப்பிக்காரு. அதாவது ஜூலை 9ஆம் தேதி ஒரே நாள்ல 3 வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு ஆணையர்கள் ஒரே மாதிரியான பரிந்துரை கடிதத்தை அனுப்பி அதுவும் ஒரே நாள்ல அசுர வேகத்துல அந்த தடையுமே நீக்கப்பட்டு இந்த சமய அறநிலையத்துறை இப்படி ஒரு உத்தரவையுமே பிறப்பிக்கிறாங்க. இவ்வளவு அசுர வேகத்துல செயல்பட முடிஞ்சது அப்படின்னா தாவேக அரசால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரே மாசத்துல ஜஸ்ட் 1 மந்த்ல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அதுக்கான நடவடிக்கைகளையுமே எடுக்க முடியும். அவ்வளவு வேகம் இந்த விஷயத்துல நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த வேகத்துலதான் இது ஒரு சந்தேகம் எழுது. ஒரே நாள்ல ஜூலை 9ஆம் தேதி ஒரே கடிதத்தை எல்லாரும் கொடுப்பீங்க, அதே ஒரே நாள்ல அவ்வளோ வேகமா இப்படி ஒரு விஷயத்த, அதுவும் 3085 ஏக்கர் நிலம் 25,000 கோடி மதிப்பிலான கோவில் சொத்துக்களை தனியாருக்கு தாரை பார்த்து கொடுக்கறதுல இவ்வளவு ஆர்வம், இவ்வளவு வேகம் ஏன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ இந்த சந்தேகத்துக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் விளக்கம் கொடுப்பாரா? இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே எல்லா இடங்கள்லயும் ரைடு போற மாதிரி கரூர்லயும் திருப்பூர்லயும் சென்னையிலயும் அந்த ஆணையர்களோட அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்க எப்படி இவ்வளவு வேகமா செயல்பட்டீங்க, அதுக்கான காரணம் என்ன, இந்த பரிந்துரை கடிதம் எப்படி ஒரே மாதிரி எங்களுக்கு கிடைக்க வந்தது, இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வோட பதில மக்களுக்கு தெளிவா சொல்லுவாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆக மொத்தத்துல 25,000 கோடி ஒட்டுமொத்தமா சொத்துக்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படலை அப்படின்னாலுமே லீகலா பார்த்தோம் அப்படின்னா, லாஜிக்கலா எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு சில நிலங்கள் ஏற்கனவே இனாமா பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அம்பலப்படுத்தப்படுது. தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.